நகல் கூட அனுப்பி கொடுத்திருந்தோம் சார். இதுல முக்கியமா இதுல சொல்லப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் இதுல பயன் பெற போகிறாங்க அப்படின்னா குறிப்பாக அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியே முதல்ல விவசாயிகளை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க சார். ஏன்னா எல்லாருமே கடன் வாங்குறாங்க. இப்ப சமீபத்தில் கூட ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒன்று வந்தது. டிராக்டரை வந்து பறிக்க போயிட்டு இருக்கும்போது அந்த டிராக்டரை கொண்டு போய் இதுக்குள்ள விட்டுட்டாரு, ஒரு ஆத்துக்குள்ள விட்டுட்டாரு ஒரு வீடியோ. இதுக்கு மேல அங்க போய் எடுத்துக்கடா நீ அப்படின்னு சொல்லிட்டு. சார், இந்த சட்டம் எந்த வகையில் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சார்? இது அனைவருக்கும் வணக்கம். நுண்கடன் திட்டம் என்பது கிராமப்புற பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான திட்டம். சரி, இதுல கிராமத்தில் சொத்துக்கள் ஏதும் இல்லாத ஏழை எளிய மக்கள் 40% இந்தியாவில் வசிக்கிறார்கள். சரி, இவர்களை ஒட்டுமொத்தமாக கடன் கொடுத்து பொருளாதார ரீதியாக உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கி திட்டம் உருவாக்கப்பட்டது. சமீப நாட்களில் இந்த திட்டம் மிகப்பெரிய கார்ப்பரேட் கொள்ளையாக மாறி இருக்கிறது. இதை இந்தியாவிலேயே முதலாக இந்த கார்ப்பரேட் முதலாளிகளிடமிருந்து, இந்த நுண் பைனான்ஸ் நிறுவனத்திடமிருந்து ஏழை எளிய மக்களை காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு சட்ட முன்வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மாண்புமிகு துணை முதல்வர் மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை விவசாயிகள் சார்பாகவும் மகளிர் குழுக்கள் சார்பாகவும் கடன் பெற்ற அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பு குறித்து கிட்டத்தட்ட 7-8 விவாதங்கள் நாம் நடத்தியிருந்தாலும் கூட இன்றைய தினம் பல்வேறு அரசியல் சூழலிலே பரபரப்பான சூழலில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதார பாதுகாப்பிற்காக தாங்கள் இந்த தலைப்பை எடுத்ததற்கு உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சரிங்க சார். கிட்டத்தட்ட நம்ம வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய இந்திய 7.5 கோடி குடும்பங்கள் வறுமை கோட்டில் குடும்பங்கள் 40 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு இருக்காங்க. சரி, இதுல 6 கோடி பேர் கிராமங்களிலும் 1.5 கோடி பேர் நகர்ப்புறங்களில் வசிக்கிறாங்க. இவங்களுடைய ஒரு வருட கடன் தேவை $12 பில்லியன். அன்றைய மதிப்பு 79,200 கோடி. ஆனால் இது 2015 இன்றைக்கு இவருடைய மதிப்பு 2 லட்சம் கோடி. 2005 நிலவரப்படி 60 கோடி பேர் வறுமை பிடியில் இருப்பதாகவும் 100 கோடி பில்லியன் டாலர் கடன் தேவை என்றும் கணக்கெல்லாம் ஆய்வுலாம் இருந்துச்சு. இதுல அரசின் பொதுத்துறை வங்கிகள் சராசரி வட்டி விகிதம் 9% தான். சுய உழவு குழுக்களுக்கு இவ்வங்கிகள் 7 முதல் 9.65 வட்டிக்கு தான் கொடுக்கின்றன. ஆனால் இந்த நிறுவனங்கள் நுண்கடன் என்கிற பெயர்ல 26% வரை வட்டி வசூலித்துக் கொள்ள இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்திருக்கிறது. இதுல ஆனால் நடைமுறையில இவர்கள் 40% வரை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய விஷயம். அதாவது கிராமப்புற பெண்களை உலக வங்கியின் கட்டுப்பாட்டில் வங்கி ஒன்று உருவாக்க வேண்டும், பெண்களுக்கான வண்டி ஒன்று உருவாக்க வேண்டும்னு எல்லாத்துங்கிற குஜராத் பெண்மணி அவர்கள் இந்திய திட்ட கமிஷன்ல முதல் உறுப்பினராக இருக்கிற பொழுது இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய நடைமுறையை கொண்டு வந்தார். சரி, ஆனால் ஆரம்ப காலகட்டத்துல 10 பேர் அல்லது 15 நபர்கள் அல்லது 20 நபர்கள் கொண்ட ஒரு குழுக்களை உருவாக்கி கிராமப்புறங்கள்ல 5,000 ரூபாய், அதை கட்டி முடிச்ச உடனே 10,000 ரூபாய் மாதம், அடுத்தது அது கட்டி முடிச்ச உடனே 15,000 ரூபாய், அதை கட்டி முடிச்ச பிறகு இன்னைக்கு 5 லட்சம் 6 லட்சம் 20 லட்சம் வரை கடன் கொடுப்பதற்கான நடைமுறை வந்திருக்கிறது. ஆனால் இதுல விஷயம் என்னன்னா, நீங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய உழைப்பாளர்களுடைய உழைப்பை சுரண்டித்தான் இந்த நுண்கடன்கள் வசூலிக்கிறதே தவிர பொருளாதார ஏற்றத்தை சிறிது காட்டவில்லை என்பதுதான் உண்மை. காரணம், வாங்குகிற அசல் தொகையில் 40% வட்டி வாங்குகிற பொழுது வசூலிக்கக்கூடிய விதமும் மிகப்பெரிய கேவலமான நிலையில் இருக்கிறது. இதைத்தான் தமிழக அரசு இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது குறித்து நாம நிகழ்ச்சி நடத்தினோம். பல்வேறு பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுத்திருக்காங்க. பத்திரிகை மற்றும் ஊடகங்கள்ல ஒரு சிலர் காட்டியிருக்காங்க. ஆனால் இதற்கு மிக முக்கிய காரணமான காவல்துறையினுடைய ஒற்றாடல் பிரிவுக்கு நாம் சொல்லியாக வேண்டும். அவர்கள் இதில் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு கிராமங்களும் குறிப்பாக கடன் பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்ன வகையான இம்சைகள் படுகிறார்கள், அசிங்கப்படுகிறார்கள், அவமானப்படுகிறார்கள்,
வேதனைப்பது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த சட்ட முன்வடிவத்தை கொண்டு வருவதற்கான வழிவகுத்திருக்கிறார்கள். ஓகே ஓகே. அந்த வகையில சத்தியம் தொலைக்காட்சி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் கூட மேலோட்டமாக பேசினோம். நிறைய விஷயங்கள்ல ஓகே. கடன் வாங்கியவர்கள் கூனி குறுகி வெட்கப்பட்டு தற்கொலைக்கு கூட முயன்றதாக தற்கொலையும் நடந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட இது உலகளாவிய விஷயம். ஓகே. சாதாரண விஷயம் இல்ல. ஒரு மணி நேரத்தில் பேசக்கூடிய விஷயம் இல்ல. ஓகே. உலக நாடுகள்ல கிட்டத்தட்ட 10 லட்சம் நுண்கடன் நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓகே. இது அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டிருக்கிறது. இது ஓகே. எப்படி கடன் கொடுக்கணும், எப்படி வங்கி ஆரம்பிக்கணும், எப்படி கடன் வசூல் பண்ணணும்னா இதுக்கு பயிற்சி வகுப்புல நடத்துறாங்க. ஓகே சார். ஓகே. இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது தமிழகம் என்பதை உணர்ந்துதான் இன்று தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய சட்ட முன்வடிவத்தை விவசாயிகளையும் ஏழை மக்களையும் பாதுகாப்பதற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல் கட்ட பதிவில் நான் வரவேற்கும் நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஓகே சார். ஓகே சார். ஓகே.